இலங்கை செய்திகளுடன் அனிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மன்னாரின் வடக்கு கடற்பரப்பில் சட்டவிரோத மீன்பிடி செயலில் ஈடுபட்ட 32 இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது. 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்ட சம்பள திருத்தங்கள் குறித்து அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கவலை. இலங்கை வந்துள்ள நல்லிணக்கம் மற்றும் இன விவகாரங்களுக்கான உயர்மட்ட குழு ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட பல்வேறு சந்திப்புகளில் ஈடுபட உள்ளதாக தகவல். கொழும்பு நீதிமன்றத்தில் இடம்பெற்ற சூட்டு சம்பவம் தொடர்பாக இடம்பெறும் கைதிகள் ஆயுதங்களுடன் கைதான இளம்பெண். தொடர்வது விரிவான செய்திகள். மன்னாரின் வடக்கு கடற்பரப்பில் சட்டவிரோத மீன்பிடி செயலில் ஈடுபட்ட 32 இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் அறிவித்துள்ளார். இன்று அதிகாலை இலங்கை கடற்படையினரின் தொடர்ச்சியான நடவடிக்கைகளின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டு 5 மீன்பிடி படகுகளும் கைப்பற்றப்பட்டன. கைதான மீனவர்களை தலைமன்னாருக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் கூறினார். இதேவேளை வடபகுதி கடற்பரப்பில் சட்டவிரோத கடல் தொழில்கள் நடைபெறுவதை தடுக்க மற்றும் மீனவர்களை பாதுகாக்கும் பொருட்டு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் நேற்று சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணையில் முன்வைத்திருந்தார். சட்டவிரோத கடல் தொழில் நடவடிக்கைகள் தடுக்கப்படாததால் மீனவர்கள் மற்றும் அவர்கள் குடும்பங்கள் மிகவும் பாதிக்கப்படுவதனால் அரசாங்கம் உடனடியாக சட்டவிரோத கடல் தொழில்களை நிறுத்தி மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கோரிக்கை விடுத்தார். இந்த பிரேரணையை நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுமாணிக்கம் சாணக்கியன் வழிமொழிந்த அதே நேரம் கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் உட்பட ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் ஆதரவு தெரிவித்து உரையாற்றினர். இதன் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மற்றும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் ஆகியோருக்கு இடையில் வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் இலவச சுகாதார சேவையை வலுப்படுத்த அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சிகளை வரவேற்ற போதிலும் 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்ட சம்பள திருத்தங்கள் குறித்து அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கவலைகளை எழுப்பியுள்ளது. இது தொடர்பாக அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் சுகாதாரத்துறைக்கு 604 பில்லியன் ரூபாய் மற்றும் மருத்துவ பொருட்களுக்கு 185 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீட்டை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் ஒப்புக்கொண்டது. மருந்து கொள்முதல் செயல்முறையை டிஜிட்டல் மயமாக்குவதற்கும் ஆரம்ப சுகாதார சேவைகளை விரிவுபடுத்துவதற்கும் அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் அது பாராட்டியது. இருப்பினும் மருத்துவர்களுக்கான கூடுதல் கடமை கொடுப்பனவு குறைக்கப்பட்டதில் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியது. அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் மணிநேர கூடுதல் கடமை கொடுப்பனவு விகிதத்தை 50% குறைத்து விடுமுறை கொடுப்பனவுகளை குறைக்க முடிவு மருத்துவ நிபுணர்களுக்கு நிதி இழப்புகளை ஏற்படுத்தியுள்ளது என்றும் அது குறிப்பிட்டது. இந்த வெட்டுக்கள் மருத்துவர்களை மனசோர்வடைய செய்து இறுதியில் நோயாளி பராமரிப்பை பாதிக்கும் என்றும் சங்கம் எச்சரித்தது. அவர்களின் கவலைகளை நிவர்த்தி செய்ய ஜனாதிபதி மற்றும் சுகாதார அமைச்சரோடு அவசர கலந்துரையாடலை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கூறியுள்ளது. பிரச்சனையை தீர்க்க தவறினால் தொழிற்சங்க நடவடிக்கைக்கு வழிவகுக்கும் என்றும் எச்சரித்துள்ளது. உத்தியோகபூர்வ விஜயத்தில் இலங்கை வந்துள்ள நல்லிணக்கம் மற்றும் இன விவகாரங்களுக்கான சீன அமைச்சர் பான் யூ தலைமையிலான உயர்மட்ட குழு கண்டி தலதா மாளிகை, கொழும்பு சிவப்பு பள்ளிவாசல் மற்றும் கொச்சிக்கடை புனித அந்தோனியார் ஆலயம் உள்ளிட்ட முக்கிய மத ஸ்தலங்களுக்கு விஜயம் செய்திருந்தது. நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சு ஊடாக ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள இந்த விஜயத்தின் போது இன நல்லிணக்கம் தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. விஜயத்தின் ஒரு பகுதியாக குறித்த குழுவினர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய உட்பட முக்கிய அரசியல் தலைவர்கள் சந்தித்து கலந்துரையாட உள்ளனர். அத்துடன் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் ஹர்ஷ நாணயக்கார, புத்த சாசனம், மத மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி உள்ளிட்ட அதிகாரிகளுடனும் சீன தரப்பு விரிவான கலந்துரையாடல்களை முன்னெடுக்க உள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் சீனாவின் ஆதரவு திட்டங்கள் அதிகரித்து வரும் சூழலில் தமிழ் மற்றும் முஸ்லிம் பிரதிநிதிகளுடனும் குறித்த குழு சந்திப்புகளை மேற்கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர்களின் தொழிற்சங்க கூட்டணியின் தலைவர் வைத்தியர் சமல் சஞ்சீவ நாட்டில் தற்போது அத்தியாவசிய மருந்துகள் உட்பட சுமார் 90 வகையான மருந்துகளுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக தெரிவித்தார். கொழும்பில் நேற்று செய்தியாளர்களுடன் உரையாடும் போது இதனை குறிப்பிட்ட அவர், அரச வைத்தியசாலைகளில் இன்சுலின்கள் குறைந்த அளவில் உள்ளதாகவும் மருத்துவ விநியோக பிரிவின் தகவலின்படி விநியோகிக்க முடியாத பல மருந்துகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், கொலஸ்ட்ரோலுக்கான மருந்துகள் உள்ளிட்ட அவசியமான பல மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அரசாங்கம் விநியோகஸ்தர்களுக்கு நாணய கடிதங்களை விடுவிப்பதில் தாமதம் ஏற்படுவதே இந்த தட்டுப்பாடு ஏற்பட காரணம் என்றும் குறிப்பிட்டார். இந்த நிலையில் சுகாதார பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹன்சகே விஜயமுனியிடம் இவ்வாறு உள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அவர் இன்சுலினுக்கு பெரிய தட்டுப்பாடு ஏற்படவில்லை, மாறாக இன்சுலினை விநியோகிப்பதில் பொறுப்பான நிறுவனம் சிக்கல்களை ஏற்படுத்தி வருவதாகவும் மாற்று விநியோகஸ்தர்கள் பற்றி ஆராயப்படுவதாகவும் கூறினார்.
தொடர்ந்து அடிக்கடி தட்டுப்பாடு ஏற்படும் 60 வகையான மருந்துகள் அடையாளம் காணப்பட்டதாகவும் அவற்றை இறக்குமதி செய்வதற்கான ஒப்பந்தம் அரசாங்கங்களிடையே விரைவில் மேற்கொள்ளப்படும் எனவும் சுகாதார பிரதியமைச்சர் தெரிவித்திருந்தார். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு கொள்கலன் முனையத்தை இயக்குவதற்கு இலங்கை துறைமுக ஆணையகத்துடன் கூட்டு சேர முக்கிய கப்பல் நிறுவனங்கள் ஆர்வம் தெரிவித்துள்ளன. ஆனால் இந்தியாவின் அதானி நடத்தும் மேற்கு கொள்கலன் முனையத்துடனான ஒப்பந்தம் இதற்கு தடையாக உள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரும் திகதியிலிருந்து 7 ஆண்டுகளுக்கு அல்லது துறைமுகத்தின் மொத்த செயல்திறன் தொடர்ச்சியாக 6 மாதங்களுக்கு 5.5 மில்லியன் அலகுகளை தாண்டும் வரை கொழும்பு துறைமுகத்தில் எந்தவொரு புதிய வசதிகளையும் இயக்க 3ஆம் தரப்பினரை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இலங்கை துறைமுக ஆணையகம் அனுமதிப்பதை இந்த ஒப்பந்தம் தடுக்கின்றது. இந்த நிலையில் குறித்த ஒப்பந்தத்தின்படி துறைமுக அதிகார சபையும் அரசாங்கமும் கிழக்கு கொள்கலன் முனையத்தை இயக்க முடியும் என்று அனுமதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனேமுல்ல சஞ்சீவ கொலையோடு தொடர்புடைய மேலும் 3 சந்தேக நபர்களை போலீசார் நேற்று கைது செய்துள்ளதன்படி இதுவரை இந்த கொலைக்கான விசாரணையில் 8 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 3 பேரும் கம்பகா மற்றும் ஒடுகம்புல பகுதிகளை சேர்ந்தவர்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்படி கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி வைத்திருந்ததற்காகவும் குற்றத்திற்கு முந்தைய நாளில் துப்பாக்கி சூடு நடத்தியவருக்கு அதனை வழங்கியதற்காகவும் கம்பகா மல்வத்து அஸ்கிரிய பகுதியினை சேர்ந்து 22 வயதான துமிந்து லக்ஷான் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் குற்றத்திற்கு பிறகு துப்பாக்கி சூடு நடத்தியவரையும் மற்ற சந்தேக நபரையும் முச்சக்கர வண்டியில் ஏற்றி சென்றதாகவும் குற்றத்திற்கு உதவியதாகவும் 25 வயதான தமித் அஞ்சன நயனஜித் மற்றும் 19 வயதான ஜமோத் என்ற இளைஞரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பேருந்தின் பயணப்பொதிகள் வைக்கும் மேற்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த பயணிப்பு ஒன்றிலிருந்து இரும்பு பெட்டி ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 123 தோட்டாக்கள் போலீசாரால் மீட்கப்பட்டது. கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று நேற்று பிற்பகல் பண்டாரவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்டு பண்டாரவளை பேருந்து நிலையத்திற்கு அருகில் பண்டாரவளை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சோதனைக்குட்படுத்தப்பட்டது. இந்த சோதனையின் போது 123 செயற்படக்கூடிய தோட்டாக்கள் மீட்கப்பட்டதோடு இவற்றில் 113 பிஸ்டல் தோட்டாக்கள், 9 T56 ரக தோட்டாக்கள் மற்றும் 1 T56 LMG தோட்டா ஆகியவை அடங்குகின்றன. எனினும் சந்தேகத்திற்குரிய எவரும் இதுவரை அடையாளம் காணப்படாத நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை கண்டுபிடிக்க பண்டாரவளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அபராதுவ வெலேகேவத்த பகுதியில் வீடு ஒன்றில் இருந்து 2 கைத்துப்பாக்கிகள், தோட்டாக்கள் மற்றும் 2 வாள்களுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் தகவலின்படி 26 வயதான சந்தேக நபர் நேற்று இரவு அபராதுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்டு வெலேகேவத்த பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட போது வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு கைத்துப்பாக்கி, உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு கைத்துப்பாக்கி, 2 பிஸ்டல் தோட்டாக்கள், 2 வாள்கள் என்பன போலீசாரால் மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்கின்றன.